ஹலோ மக்களே, இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்க கோயில் வந்து நெல்லையப்ப சாமி கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ திருநெல்வேலின்னு பேசிக்காக நம்ம சொன்னாவே நம்ம ரெண்டு விஷயந்தான் ஞாபகம் வரும். ஒன்று வந்து அல்வா ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் இந்த நெல்லையப்ப சாமி கோவில் தான் ஞாபகம் வரும். ஸோ இங்கே கோவிலுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இருக்குது. நெல் காத்த சாமி அப்படின்னு சொல்லி தான் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தூண் இருக்குது. அந்த ஒவ்வொரு தூணை வந்து நம்ம தட்டுறப்போ ஒவ்வொரு சவுண்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு எந்த கோயில்லையும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ அந்த கல்வெட்டுகள்லாம் இந்த கோயிலோட வரலாற்றை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயிலோட வரலாற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி ஒரு சிவலிங்கத்தை வந்து எடுத்து வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. சிவலிங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நெல் பயிரெல்லாம் தண்ணியில் மூழ்காமல் காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க பிளேஸில் இருந்து தான் சிவலிங்கத்தை எடுத்து தான் அங்கே கதை வந்து சொல்லப்படுது. ஸோ மூங்கில் மரத்துக்கு அடியில் சிவலிங்கம் இருக்கும். ஸோ அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை கப்பல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ராஜா வந்து இங்கே கேட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணுறதா சொல்கிறது. ஸோ இவங்களோட பிரதிஷ்டனால அது வந்து நெல்லெல்லாம் காப்பாற்றுறாரு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நெல்லையப்ப சாமி கோயிலோட ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.